ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு லைனிங் ப்ளவுஸை எப்படி நார்மலாக கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 மீட்டரில் லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். மடிப்பு பகுதி என்ன பக்கம் இருக்குது. நான் எப்பொழுதுமே கரைப்பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி தான் நான் எப்போதுமே மடித்து போடுவேன். என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்படி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது கட்டிங் போடும்போது மடித்து போடுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் மடித்து போட்டிருக்கிறேன். 2 லைனிங் கிளாத்தை நான் மடித்து போட்டிருக்கிறேன். கீழே பிசுறு பகுதியை அதாவது கிராஸாக போயிருக்கும். அதை கட் பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம கீழே ப்ளவுஸை இடுப்பு பகுதியில் மடித்து அடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை கரெக்டாக அந்த துணிக்கு மேலே எடுத்து போட்டுட்டு மடிப்பெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ளவுஸ் உள்ளே எதுவும் சுருங்கியிருக்கும் இல்லை மடங்கியிருக்கும். நம்ம அப்படியே சரியாக கவனிக்காமல் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப தப்பாயிரும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சரி, பொறுமையாக நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிகினர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை இந்த மாதிரி நம்ம கோட்டுக்கு மேலே வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம டாட் போட்டிருக்கிறதுனால ப்ளவுஸ் கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே நிற்காது. நமக்கு நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக இருந்தால் போதும். நமக்கு அந்த இடத்துல ப்ளவுஸ் கரெக்டாக இருந்து இந்த பக்கம் தூக்கிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணலாம். இப்போ கழுத்தோட தையல் எங்கே இருக்கோ நமக்கு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே 1/4 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கழுத்தோட அகலம் ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் ஷோல்டரில் தையல் போட்டிருக்கோம், அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆம்கோல் சைட்லேயும் ஆம்கோல் தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலில் 1/2 இன்ச்சு தள்ளி விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோலில் கீழே மார்க் பண்ணுறதுக்கு தையல் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட தையல் எங்கே முடியுது அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸை அப்படியே வச்சுட்டு கழுத்தோட அதாவது நெக்கோட ரவுண்ட் கரெக்டாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ப்ளவுஸில் என்ன நெக் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே மாற்றாமல் வரையணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ப்ளவுஸை லைட்டாக மேலே தூக்கிட்டு கழுத்தை இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா நெக்கு ரவுண்டு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அளவு ப்ளவுஸில் நெக்கு எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி அந்த ரவுண்டு நமக்கு கிடைக்கும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை எடுத்துடலாம். ப்ளவுஸை எடுத்துட்டு இப்போ நம்ம நெக்கு ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது நமக்கு தையல் எங்கே இருக்குதோ அதுதான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு வெளிப்பக்கமாக இந்த சின்ன சின்னதாக டாட் வச்சு நம்ம எங்கே கட் கொடுக்கணுமோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். டாட்டாக கொடுத்துருக்க பகுதியில் தான் நம்ம கட்டிங் போடணும். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஷோல்டர் எத்தனை இன்ச்சு மேலே இருக்குதோ அதே மாதிரி கீழேயும் நம்ம டேப்பு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணும்போது நமக்கு ஷோல்டர் மேலேயும் ஆம்கோல் பக்கத்துலேயும் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு இருக்குது. அதே 2.25 இன்ச்சு வச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே நெக் ரவுண்டு வரைஞ்சிட்டோம், இருந்தாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஆம்கோலுக்கு நேராக மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக் ரவுண்டு பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக கொஞ்சம் உள்பக்கமாக ரவுண்டு போயிருக்குது. இப்போ நம்ம நெக்கோட அகலம் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து இன்ச் டேப்பை வச்சுட்டு மேலே 3 இன்ச் இருக்குது அதே 3 இன்ச்சு வச்சு கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரெக்டாக கோடு போட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போடுற கோடு நமக்கு கரெக்டான அளவு. அதுக்கடுத்து போடுற கோடு நமக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டு கோடு போடுவோம் இல்லையா, கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு. இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு ஈஸியாக எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆம்கோலோட உயரம் எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதில் பாதி நம்ம மேலே மார்க் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அந்த அளவு வரை தான் நம்ம பார்க்கணும். கரெக்டான அளவில் நம்ம பார்க்கக்கூடாது. தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மேலே விடுவோம். அது வரைக்கும் ஆம்கோல் உயரம் 4.25 இருக்குது எனக்கு.
4.25 பாதியை வந்து நான் 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர் கார்னரில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஆம்கோல் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட்டிங் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் இப்போ தான் முதல் தடவை ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் கட்டிங் போடுங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப போட்டு குழப்பாமல் அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதில் தான் நம்ம கட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம கீழே இடுப்பு மடிப்புக்காக மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல தையல் வரும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி நமக்கு சைடு ஜாயிண்டில் தையல் எங்கே வருதோ அங்கே ஒரு வீ கட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணின ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம பேக் பீஸில் ஆம்கோல் வெட்டிட்டு மீதி இருக்கிற துணியை வந்து நம்ம அப்படியே மடித்து அந்த பக்கமாக போட்டுக்கலாம். அந்த பக்கம் மடித்து போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் போட்டு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த சைடும் நம்ம மடித்து போடுற சைடும் ஈவனாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளியராக புரியும். அந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம அதிலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து உள்வளைவு கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எப்பொழுதுமே நம்ம ஆம்கோல் பக்கத்தில் உள்வளைவு வந்து கொடுத்தாகணும். இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துவிட்டு அதில் வந்து கொக்கி பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். ப்ளவுஸை வந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சு நம்ம பின்பகுதி கட் பண்ணும்போது விட்டோம் இல்லையா, அதே மாதிரி முன்பகுதி கட் பண்ணும்போது 1/2 இன்ச்சு விட்டு கோடு போட்டுக்கலாம். அந்த கோடு போட்ட இடத்துல தான் நம்ம ப்ளவுஸை வந்து வைக்கணும். வச்சுட்டு ஆம்கோல் சைடில் 1/2 இன்ச்சு நமக்கு நெக்கு பகுதியில் 1/4 இன்ச்சு இடம் விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை அப்படியே நம்ம வளைக்காமல் ப்ளவுஸில் எப்படி ரவுண்ட் இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்கோட ரவுண்டு. ப்ளவுஸை வந்து கழுத்தை வந்து ரொம்ப கீழே இழுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பாயிரும். கரெக்டாக அந்த ரவுண்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டான அளவு. அதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட்டிங் போடுற அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சு விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே வந்து கொக்கி பகுதியில் கட் பண்ணுறதுக்கு, அதாவது கொக்கிப்பட்டி பகுதியில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான தையல் அளவு இருக்குல்லையே, அங்கே வந்து நம்ம கொக்கி பகுதியில் உள்ள ப்ளவுஸோட பீஸை வச்சுட்டு கீழே பட்டிக்கிட்ட ஒரு தையல் இருக்கும், அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அது தள்ளி 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு எதுக்காகனா நம்ம வந்து சென்டரில் டாட் பிடிப்போம், அதுக்கப்புறமா பட்டி பிடிச்சடிப்போம். ரெண்டுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதே மாதிரி ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோட ஷோல்டர் பகுதியில் 2ஆக மடிச்சுட்டு கீழே சென்டர் தையல் போட்டிருப்பாங்க, அதையும் 2ஆக மடிச்சுட்டு பட்டி தையல் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆம்கோல் சைடு மார்க் பண்ணுறதுக்கு இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்க அளவு. இது வந்து நம்ம கரெக்டாக தையல் போடக்கூடிய அளவு. தையல் போடக்கூடிய அளவில் நம்ம ப்ளவுஸோட தையல் ஆம்கோல் தையல் எங்கே வந்திருக்கோ அதை நேராக வச்சுட்டு கீழே பட்டி தையல் இருக்கும், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க டாட் எல்லாமே கரெக்டான தையல் வந்திருக்கக்கூடிய அளவு. எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி நம்ம வளைவு கொடுக்கும். நம்ம வளைவு கொடுத்ததுக்கப்புறமா இனி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம உள் வளைவு போட்டோம் இல்லையா, அந்த நேராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்கையும் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே வந்து வி பகுதி கொக்கிப்பட்டி பகுதியை தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மீதி எனக்கு வந்து இவ்வளோ கிளாத் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே பட்டிக்காக தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் தனியாக வந்து பட்டியை வந்து கட் பண்ணலை. ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுற வளைவு அப்படியே இருக்குது. நம்ம அதையே அப்படியே வச்சு பட்டி வந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கச்சிதமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு தையலுக்காக எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துடலாம். ப்ளவுஸில் வந்து பட்டியை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டியோட தையல் வந்து நம்ம இங்கே போடுவோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நாம் அப்படியே வெட்டுக்கலாம். அந்த வளைவு கரெக்டாக இருக்குது. அந்த வளைவுலேயே நான் எக்ஸ்ட்ரா வந்து துணியை வந்து கீழே மடித்து போட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பட்டிக்காக 2 துணி தேவைப்படும். நான் அதை அப்படியே 2ஆக வடிச்சுக்கிறேன். இப்போ பட்டியோட அங்கே நேராக பட்டியை வச்சுட்டு பட்டியோட தையல் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, கீழே வந்து அதே மாதிரி 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. நம்ம கீழே வந்து நமக்கு எந்த அளவு மடிக்கணுமோ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம துணி வந்து விட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு துணி வந்து தனித்தனியாக கிடைக்கும். நம்ம அப்படியே ஒரே ப்ளவுஸில் வச்சு தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து துணி வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து மடித்து போட்டுட்டு கரெக்டாக அந்த சேஃபாக நான் வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரி துணி வந்து 2 துணி மடித்து போடும்போது நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். கீழுள்ள துணியும் மேலுள்ள துணியும் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மடித்து போட்டு கட்டிங் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் துணி மேலே இருக்குது, அதுக்கப்புறமா கீழே இருக்கிற துணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2யுமே ஒன்று போல் வச்சுட்டு மடித்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து 4ஆக மடித்து போட்டுக்கணும். மடிப்பு பகுதி வந்து என்ன பக்கம் இருக்குது, ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்குது. இப்போ வந்து கீழே நமக்கு ப்ளவுஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம மடித்து தைப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இடம் விட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்து வச்சு மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அளவு ப்ளவுஸில் எப்பொழுதுமே வலது பக்கமாக இருக்கிறத தான் நான் வச்சு மார்க் பண்ணுவேன். ப்ளவுஸில் வந்து நல்லா எடுத்து விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மடிப்பு பகுதிக்கு நேராக மடிப்பு பகுதியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்லீவ் ரவுண்டு எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே வந்து ஸ்லீவோட தையல் இருக்கும், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடிக்கையில் ஸ்லீவ் ரவுண்டை வந்து எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடில் வந்து தையல் எங்கே முடியுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சைடில் கீழ்ப்பகுதியிலையும் தையல் எங்கே இருக்குதோ அங்கே ஒரு மார்க்கிங், மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மார்க்கிங். ஈஸியாக வந்து நம்ம ஸ்லீவ் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி டாட்டாக வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்லீவ் வரைகிறீங்க அப்படின்னா வளைவு வந்து கரெக்டாக வராது, கோடு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டாட்டாக வச்சு நம்ம அந்த வளைவில் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வெட்டுக்கலாம். அதை நான் தச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே விட்டுக்கிறேன். சின்ன சின்னதாக நம்ம டாட் பண்ணி வரையும் போது நமக்கு வந்து ரவுண்டு வந்து நல்லா வரைய முடியும். இப்போ நம்ம மார்க் பண்ணாத நம்ம அப்படியே கட்டிங் போட்டுக்கலாம். உள்வளைவு வந்து நான் எப்பவுமே எடுக்கலை. லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால லைனிங்கில் அதாவது மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் உள்வளைவு வந்து எடுக்க போகிறேன். இப்போது ப்ளவுஸில் வந்து சென்டரில் கட் கொடுத்துக்கலாம். தையல் எங்கே வருதோ அங்கே ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்வளைவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன்.
இப்போ வந்து நான் 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நீங்கள் உடனே வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஒரே ஒரு லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு காட்டுறேன். இப்போ நான் சில்க் சேரீயில் தான் நான் வந்து கட் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு மட்டும்தான் எனக்கு பார்டர் தேவைப்படும். முதுகுக்கும் வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஸ்லீவுக்கு வந்து பத்தாது. அதனால் நான் ஸ்லீவுக்கு மட்டுமே பார்டர் வர மாதிரி நல்லா மடித்து போட்டுட்டு நல்லா நீட்டாக சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸோட ஸ்லீவ் அப்படியே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணும்போது எப்பொழுதுமே நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் நம்ம கட் பண்ணும்போது எந்த சைடு மடித்து போட்டு நமக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டினா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அந்த சைடு மடித்து போட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கும் போது பத்தாமல் போயிடும். இப்போ நான் இந்த பக்கம் மடித்து போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவே நம்ம கிளாத் விட்டு கட் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம தேவையில்லாத கிளாத்தை வந்து கடைசியில் தான் கட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இப்போவே கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம். லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.